வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல, தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சியை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சியில 3 முறை முதல்வரா இருந்தவர் இந்த கட்சியிலேயே போய் சேர்ந்திருக்காரு. காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ப இருக்கக்கூடிய காலத்தெல்லாம் விட்டுட்டு கடைசி நேரம் தேர்தலுக்கு 2 மாத கால இடைவெளி தான் இருக்குது. இந்த நேரத்துல புதியதாக கட்சி தொடங்கிய ஒருவர். மூன்றாவதா பாத்தீங்க அப்படின்னா, தேசிய கட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சியில இருந்து நாங்க விலக போறோம் அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. காரணம் தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல சொன்ன விஷயத்துக்கு நம்ம வரலாம். அதிமுகல 3 முறை முதல்வரா இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று காலையில திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது தமிழக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 3 முறை அதிமுகல முதல்வரா இருந்த ஒருவர் எந்த கட்சியை கடுமையா எதிர்த்தாரோ அதே கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. கேட்டா இதுதான் தாய் கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவை அழிவு பாதையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. அந்த ஒரு சில மனக்கசப்பு காரணமாக இது நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக இணைஞ்சிருக்காரு. ஏன்னா தேர்தல் நெருங்கும் நேரத்துல இந்த மாதிரியான திடீர் திருப்பங்கள் திடீர் மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்றுதான். இரண்டாவதா சொல்லி தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல ஒருவர் அவருடைய கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த கட்சியுடைய பெயரை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கல. ஆனா கட்சியுடைய கொடியை அறிவிச்சிருக்காங்க. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை கொண்டு இருக்குது அந்த கொடி. இவர்களும் எடப்பாடி மேல இருக்கக்கூடிய ஒரு மனக்கசப்பு காரணமாக இந்த நேரத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இப்ப ஆரம்பிச்ச சசிகலா அவர்கள் முதலிலேயே அவர் கட்சியை தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்காக தான் நான் இருக்கிறேன், கட்சிக்காக தான் நான் சிறை சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாற்றமும் எந்த மாதிரியான திருப்பு முனையை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மூன்றாவதா நம்ம சொன்னோம், ஒரு தேசிய கட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியில இருந்து விலக போறதா ஒரு தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு காரணமாக இந்த கட்சியில இருந்து விலக போவதா ஒரு சில வட்டாரங்கள்ல பேசப்படுது. என்ன, அவர்கள் கேட்ட ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக செயல்படுத்த மறுக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த காங்கிரஸ் கட்சி புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சியில கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமா இருந்த பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்லாம் திமுகவை ஒரு சில இடங்கள்ல பயங்கரமா தாக்கி வந்துட்டு இருந்தாங்க. திமுகவுடைய ஆட்சி நல்லா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அவர்கள் தெரியப்படுத்திருந்தாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் உடைய தலைமை இப்ப வரைக்குமே எந்த ஒரு கண்டனத்தையுமே சக்கரவர்த்தி மேலையும் திருச்சி வேலுசாமி இந்த மாதிரி அவர்கள் மேலையும் தெரிவிக்காமையே இருந்திருக்காங்க. ஆனாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நாங்க திமுக கூட்டணியில தான் பயணிப்போம் அப்படின்னு இறுக்கமா சொல்லி வந்தாரு. இருந்தாலும் இப்ப இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை காரணமாக தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்க அப்படின்னா தீவிரப்படுத்தியிருக்காங்க கூட்டணி